ஹலோ ஆல்! இன்னைக்கு நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு வர வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால காலையில எந்திரிச்சதுமே டக்கு டக்குன்னு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குட்டிய பாத்துக்கிறதுக்காக அக்கா தான் வந்தா. தயிர் சாதமும், பொட்டேட்டோ ஃப்ரையும் வைக்கவான்னு கேட்டேன். வேணாம் நான் முடவாட்டுக்கால் கொண்டு வரேன். சூப் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா. சரி ஓகே மிக்க நன்றி என்னோட வேலைய குறைச்சதுக்குன்னு நெனச்சுட்டு, ஒயிட் ரைஸ், உருளைக்கிழங்கு ஃப்ரையும் மட்டும் பொரிச்சு வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். எப்ப நம்ம ஊட்டி கிளம்பி பஸ்ல ஏறி உட்காந்தாலும் ஞாபகம் வருதுன்னு ஆட்டோகிராஃப் வைப் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்கூல் டேஸ்ல காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு லீவுக்கெல்லாம் ஊருக்கு போகும்போது ஒரு ₹10 பூஸ்ட் பிஸ்கட்ட வாங்கி உட்காந்துக்கிட்டு, ஊருக்கு போகுற வரைக்கும் அந்த ஒரு பிஸ்கட்டவே சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம். எங்க தீந்துருமோ என்னமோன்னு. ஆனா இப்பல்லாம் பூஸ்ட் பிஸ்கட் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. 90s குழந்தைகளுக்கு தான் தெரியும் அந்த பூஸ்ட் பிஸ்கட்டோட அருமை. அந்த ஞாபகங்கள்லாம் இப்ப வரைக்கும் மறக்க மாட்டேங்குது. அப்படியே இருக்கு. அப்புறம் நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்போது கருப்பட்டி மிட்டாய் வாங்கிட்டு வராம எப்படி? அதையும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு காலையிலேயே பிராண வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு தான் போயிருந்தேன். இன்னைக்கு மாமாவும் வரேன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதனால ஊர்ல இருந்து வந்ததும் டக்குன்னு 2 மினிட்ஸ்ல நூடுல்ஸ் மாதிரி 60 மினிட்ஸ்ல கீ ரைஸும், பிரான கழுவி பிரான் கிரேவியும் சூப்பரா ரெடி பண்ணிட்டு அக்காக்கு பேக் பண்ணி குடுத்துட்டு, மாமா வரும் நாங்களும் போட்டு சூப்பரா சாப்பிட்டோம். சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கேக் செஞ்சோமே, உயிர் கூசலாடிக்கிட்டு இருந்துச்சு. அத எடுத்து வாயில காலையில தான் ஊட்டி விட்டேன். ரொம்பவே நல்லா இருக்கு. அல்வா டேஸ்ட்டுக்கு இருக்கு. நாங்க தம்பி இது ரெட் வெல்வெட் கேக்கு. நீ கிளம்பு ஆஃபீஸ்க்குன்னு டாடா பாய் பாய் சொல்லி அனுப்பி விட்டுட்டோம். நக்கல் பிடிச்ச பையன்.